இன்றைக்கி சண்டே இல்லையா, அதனால் பறக்கிறது, ஓடுறது, தாவுறது அப்படி தானே எல்லார் வீட்லேயும் இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, சிம்பிளாக சிக்கன் தொக்கு. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு சோம்பு போட்டு வெங்காயம் வதக்கிட்டு கல் உப்பு போட்டு வதக்கிட்டு கூடவே கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்ச நேரம், அதாவது இதில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்திங்கன்னா, வெங்காயத்தை நீங்கள் எவ்வளோ நேரம் பொன்னிறமாக ஆவிடுறீங்களோ அந்தளவுக்கு அந்த சிக்கன் தொக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் கடாயில் பார்த்திங்கன்னா மிளகு சோம்பு அதை வறுத்து வச்சுக்கணும். நல்ல காரமாக சாப்பிட்றவங்க அந்த மிளகு சோம்பு அரைச்சி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். சிலர் கேட்பாங்க, என்ன சோம்பு வாசனை வராதான்ட்டு. வராது, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் உடனே கறி போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தட்டு போட்டு மூடிட்டோம்னா, அப்புறமேட்டுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூனு கல் உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு, ரொம்ப தொக்கா வேணும் அப்படின்னா தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. இல்லை எனக்கு குழம்பா கொஞ்சம் பிரட்டி சாப்பிட்ணும் அப்படின்னா பிரட்டி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்ததுமே அதுக்கப்புறம் அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல சோம்பு மிளகு அது ரெண்டுத்தையும் நல்லா பொடி பண்ணி போட்டுக்கோங்க அதில். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ரசம் இருந்தால் தான் அது ஒரு ஃபுல்ஃபில்லே ஆன மாதிரி இருக்கும். ரசம் வச்சுட்டு, ரசம் நாங்கள் இப்படி தான் வைப்போம். மஞ்சத்தூள் அந்தளவுக்கு எனக்கு போட்டால் பிடிக்காது. ரசம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இல்லாமல் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசம் வச்சுட்டு ஆம்லேட் போட்டு கொடுத்தா அப்பளம் பொரிச்சு கொடுத்தா அப்படி இருக்கும். கருவாடு வறுத்து கொடுத்தா இன்னும் அப்படி இருக்கும். இன்னும் சிக்கன் தொக்குக்கு இன்னொன்று கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ரசத்து கூட தயிர் ஊற்றி சாப்பிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை வினோதமாக பார்த்தாங்க, என்ன நீ இப்படி சாப்பிட்றியன்ட்டு. ஆனால் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரசத்து கூட தயிரை செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை போட்டுட்டு தட்டு போட்டு மூடிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதித்து வந்தோடனே காரம் உப்பெல்லாம் பார்த்து ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி இது ஆட்டோட லங்ஸு சூப்பராக இருக்கும், நொர டப்பான்னுவாங்க, அது நல்லாயிருக்கும். அதுதான் வாங்கிட்டு சரி அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். 100 சொன்னாங்க. அவர் லாஸ்ட்டாக 80 ரூபாய்க்கு கொடுப்பேன்னாரு. நான் 70 ரூபாய் தான் தருவேன். கொடுக்குறதுனா கொடுங்க, இல்லைனா போங்கன்ட்டு சொன்னேன். சரி கொடுமா அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் சிக்கனும் நொர டப்பாவும் வாங்கிட்டு வந்துட்டு அதை எதுவும் வெங்காயம் தக்காளிலாம் போடாமல் ஃப்ரை மாதிரி பண்ணியாச்சு. ஒரு சிலர் கடல பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வைப்பாங்க, எனக்கு அது பிடிக்கல. இந்த மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கு. அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். அப்புறம் சிக்கன் கொஞ்சம் பொரிச்சிக்கலாமே அப்படின்ட்டு அதில் இருக்க ஒரு 4 சிக்கன் எடுத்து போட்டு 65க்கு மசாலா, 65 மசாலா அந்த இது இல்லை, கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை, அதனால் 65 மசாலா, கொஞ்சம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்கு கேசரி பவுட்ரு போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் எண்ணெய், கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு. ஏன்னா ஆல்ரெடி அந்த மசாலாலே உப்பு இருக்கும். அதை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த லங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா, லங்ஸ் மீன்ஸ் அதாவது ஆட்டோட லங்ஸு, அது கொஞ்சம் கடாயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு கொஞ்சம் வதக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் உப்பு போட்டு திரும்ப அதை வதக்கிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது பாட்டுன்னு வெந்துட்டுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம 65யும் போட்டாச்சு. சிக்கன் 65 தானே டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதுவும் கொஞ்சம் வறுத்து வந்ததும் பெப்பர் போட்டு அப்படியே இறக்கிட வேண்டியது தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மட்டை அரிசியில் மீன் குழம்பும் சிக்கன் தொக்கும் ஊற்றி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதான் கேரளா அரிசி தான் மட்டை அரிசின்னுவாங்க இல்லையா, அதுதான் போட்டு சாப்பிட்டோம். மீன் குழம்புக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், சிக்கன் தொக்குக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மட்டை ரைஸ், சிக்கன் 65, கோட்டோட நொர டப்பா, கோட்டோட லங்ஸு, அதுக்கப்புறம் சிக்கன் தொக்கு, கொஞ்சம் மட்டை ரைஸ் போட்டு அப்படியே சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் மட்டை ரைஸ் போன வாரமே கேட்டேன், பார்த்தா மறந்துட்டோம் அதை ஊற வைக்கிறதுக்கு. இது ஊறுறது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் இதில் அடுப்பில் வச்சோம்னா. ரைஸ் பார்த்திங்களா எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குது. இது சாப்பிட்டா சுகர் வராதுன்னுவாங்க, வெயிட்டும் போடாதுன்னுவாங்க. இது வாரத்தில் ஒரு நாள் இந்த மீன் குழம்பு சிக்கன் தொக்குக்கு நல்லாயிருக்கும். அது எப்பயாச்சும் சாப்பிட்ணும் போல் இருந்ததுன்னா அந்த அரிசி வச்சு சாப்பிட வேண்டியது தான். டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி. கண்டிப்பாக எல்லாருமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். ஃபைனலாக ரசத்துக்கு வந்தாச்சு. டாட்டா. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்?